ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு துணிச்சலான பொண்ணு விருத்திகா பத்தின கதைய சொல்ல போறேன். அவங்க எப்படி ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். விருத்திகாவுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஜல்லிக்கட்டு மேலே ஒரு பெரிய ஆசை. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நூற்றாண்டுகளா இருக்க ஒரு விளையாட்டு இல்லையா? சிறு வயசுல இருந்தே அவங்க ஊர்ல உள்ள வீரர்களை எல்லாம் ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறத பார்த்து அவங்களும் ஒரு நாள் இதுல கலந்துக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமா நடக்கல. ஜல்லிக்கட்டுனா அன்பன்கள் மட்டும்தான் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதனால விருத்திகாவுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனா அவங்க மனசுல கொஞ்சம் கூட தளர்வு இல்ல. அவங்க குடும்பத்தினர், ஊர்ல இருக்கிற சில நல்ல மனசு உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து விருத்திகாவுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து தினமும் ஓட்ட பயிற்சி எடுத்துக்குவாங்க. சின்ன காளைகள் வச்சு பயிற்சி பண்ணி அவங்களோட நகர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நுட்பங்கள் கத்துக்கிட்டாங்க. ஒரு முன்னாள் ஜல்லிக்கட்டு வீரர் விருத்திகாவோட பயிற்சியை பார்த்துட்டு அவங்க மேல இருந்த தீய புரிஞ்சுக்கிட்டாரு. அவரே விருத்திகாவுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. சரியான நேரத்துல எப்படி பிடிக்கணும், காளைய மதிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. விருத்திகா ஜல்லிக்கட்டுனா வெறும் வரும் பலம் மட்டும் இல்ல, மனசுல உறுதி வேணும்னு சொன்னாரு. கடைசியா அந்த பெரிய நாள் வந்துடுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் சூடிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு. விருத்திகாவால முடியுமான்னு எல்லாரும் யோசிச்சாங்க. விருத்திகா கடத்துக்குள்ள வந்ததும் அமைதி நிலவுச்சு. காலை பலமா விருத்திகா மேல சீறி பாய்ஞ்சு வந்துச்சு. ஆனா விருத்திகா பயப்பட நின்னாங்க. அழகாவும் சாமர்த்தியமாவும் காளைய சமாளிச்சு முதுகுல பிடிச்சுக்கிட்டாங்க. சூட்டம் கை தட்டி ஆர்ப்பரிச்சுச்சு. விருத்திகா ஜெயிச்சுட்டாங்க. விருத்திகாவோட வெற்றி அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஊருக்கே பெருமை. துணிச்சலுக்கும் விடாமுயற்சிக்கும் ஆண் பெண்ணு இல்லைன்னு நிரூபிச்சாங்க. ஆசையும் முயற்சியும் இருந்தா எந்த கனவும் நிஜமாகும்னு காட்டுனாங்க. அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா விருத்திகாவோட கதையை நினைச்சுக்கோங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. விடாமுயற்சியா இருங்க. யாருக்கு தெரியும், உங்களாலையும் உங்க காலையை அடக்க முடியும். இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். துணிச்சலா இருங்க.